இப்போ நீங்க நியூஸ் பாத்தீங்களா? 2 நாளுக்கு முன்னாடி கவர்மெண்ட் ஒரு ரூல் போட்டிருக்காங்க. இப்போ நம்ம தங்க நகைலாம் கடன்லாம் வாங்குவோம் இல்லையா? போய் பேங்க்ல வாங்கும்போது ₹1,00,000 நம்ம வந்து ஒரு நகையை வைக்கிறோம் அப்படின்னா ₹70,000 தான் நம்ம உங்களுக்கு காசு தரும் அப்படிங்கிறாங்க. ஆஸ் a மிடில் கிளாஸ் ஃபேமிலி இது நமக்கு செட் ஆகாது. நாங்க 1 லேக் கொடுத்து வாங்குவாங்க, அவங்க 70க்கு தான் எடுத்துப்பாங்க. எங்களுக்கு தானே லாஸ். ஒரு வருஷத்துக்கு நம்ம வட்டியெல்லாம் கரெக்டாக கட்டுறோம் அப்படின்னா முன்னாடிலாம் என்ன பண்ணுவோம்? எப்போ நம்ம கைக்கு அசல் காசு நம்ம வெளில சேர்க்குறோமோ அப்போ கொடுத்து நகையை எடுத்துப்போம். இப்போ என்ன சொல்றாங்கன்னா கண்டிப்பாக அந்த வருஷ கடைசியிலேயே நீங்க வந்து அசலையும் கட்டி அந்த நகையை எடுத்துக்கணும், இல்லை நாங்கள் ஏலத்துக்கு விட்டுருவோன்றாங்க. வட்டியும் கட்டணும் ஒழுங்கா, ஏலத்துல விட்டுறோன்னா அப்போ நகையை வைக்க தேவையில்லை பேங்க்ல. அப்புறம் அரசாங்கம் எதுக்கு? இது ஃபுல்லாவே கஷ்டமான நியூஸ். இப்ப இருக்க நாங்க பொம்பளை பசங்க வச்சுக்கிறதுல எதுவுமே எங்களால வாங்க முடியாது. நம்ம ஒரு நகையை வந்து கொண்டு போய் பேங்க்ல வைக்கிறோம் அப்படின்னா அது உங்க நகை தான் அப்படிங்கிறதுக்கு ப்ரூஃப் வேணும். நீங்க பில் எடுத்துட்டு வாங்க, இல்லைன்னா நாங்க இது நம்ம இது சாதிவமா வாங்கின நகைக்கெல்லாம் பில்லு நாங்க எங்க வைக்கிறோம்? இப்படியே ஜுவல் போயிடுச்சுன்னா அப்படியே சுத்தமாக முடியாது. இந்தியா எந்த அளவுக்கு போக போதோ தெரியல. நான் ஜுவல்னால ரொம்ப மோசமாக கீழ் போயிடும். ஆனால் நல்லவங்களாம் அவங்களாம் கேட்குறோம்ல, நாங்களாம் ஒரு ரோட்டில் போயிடும், அதுக்கு மேலே கேரு கட்டு ஜெல்மம் அவங்களாம். ஸோ இதை எக்ஸெப்ட் பண்ண முடியாது. அண்ட் மோரோவர் ப்ரூஃபும் அதுக்கு நம்ம கொடுக்க முடியாது. இனி கந்து வெட்டி கடைக்காரங்களுக்குலாம் ஒரு நல்ல வாழ்வு இல்லையா? இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையே கந்து வட்டிக்காக தான் மெயின் போயிட்டே இருக்கும். நம்ம இந்த காலகட்டம் பார்த்தீங்கன்னா இப்போ ஜுவல்லை வச்சு போகிறத விட இப்போ இருக்க சூழ்நிலை 10%, 15%, 20% கிட்ட தான் இப்போ இந்த கந்து வட்டி விட்டுறாங்க. இப்போ பேங்கை விட இப்ப வெளியவே வாங்கிக்கலாம் அப்படின்னு தோணுது. சம்மர் ஹாலிடேஸ் வந்தாச்சு, நம்ம ஜிடி ஹாலிடேஸும் வந்தாச்சு. ஜிடி ஹாலிடேஸ், சவுத் இந்தியாஸ் #1 டிராவல் பிராண்ட். Periyar Maniammai Institute of Science and Technology, Tanjavur. The world needs you. ஆச்சி பாதாம் ட்ரிங்க். ஆச்சி பாதாம் ட்ரிங்க் ஒன்னு வாங்கினா ஒன்னு ஃப்ரீ. இப்போ நீங்க நியூஸ் பாத்தீங்களா? 2 நாளுக்கு முன்னாடி கவர்மெண்ட் ஒரு ரூல் போட்டிருக்காங்க. இப்போ நம்ம தங்க நகைலாம் கடன்லாம் வாங்குவோம் இல்லையா? போய் பேங்க்ல வாங்கும்போது ₹1,00,000 நம்ம வந்து ஒரு நகையை வைக்கிறோம் அப்படின்னா ₹70,000 தான் நம்ம உங்களுக்கு காசு தரும் அப்படிங்கிறாங்க. ரெண்டாவது விஷயம் வந்து ஒரு வருஷத்துக்கு நம்ம வட்டியெல்லாம் கரெக்டா கட்டுறோம் அப்படின்னா முன்னாடிலாம் என்ன பண்ணுவோம்? எப்போ நம்ம கைக்கு அசல் காசு நம்ம வெளில சேர்க்கிறோமோ அப்போ கொடுத்து நகையை எடுத்துப்போம். இப்போ என்ன சொல்றாங்கன்னா கண்டிப்பா அந்த வருஷ கடைசியிலேயே நீங்க வந்து அசலையும் கட்டி அந்த நகையை எடுத்துக்கணும், இல்லை நாங்க ஏலத்துக்கு விட்டுருவோன்றாங்க. ஏலத்துக்கு விட்டா நாங்க சேடு கடைக்கு போயிடுவோம். அங்க வந்து வட்டி அதிகமாச்சே, பரவாயில்ல. வட்டி அதிகமாச்சுன்னா நாங்க நகையை மூட்டு பண்ணி ஏலத்துல விட்டுட்டா அப்புறம் நாங்க ஏன் உண்ணாண்ட நாங்க வைக்கணும் நகையை? இதுனா கதையா இருக்குது. கவர்மெண்ட் எப்படி சொன்னா ராஜஸ்தான்லேருந்து வந்து பிழைக்கிறானே அவங்க அடியிலே வச்சு அப்பயே நாங்கள் மூட்டுக்கு போகிறோம். நீ உடனே ஏலத்துக்கு விட்றதுக்கு அப்புறம் நகை எண்ணத்துக்கு வாங்குறான். வட்டியும் கட்டணும் ஒழுங்கா, ஏலத்தில் விட்டுறோன்னா அப்போ நகையை வைக்க தேவையில்லை பேங்க்கில். அப்புறம் அரசாங்கம் எதுக்கு? ஒரு ஏழைப்பட்டவங்க ஓணுன்னு தான் முக்கியமாக நகை தந்து வைக்கிறாங்க. நானே எடுத்து ஏலத்தில் விட்டுறோன்னா அப்புறம் இன்னொரு போய் எப்படி பேங்க்குக்கு விடுவாங்க? என்ன கதையாகுது? என்னமா இது இப்படி கொள்ளடிக்கிறானுங்க? இதெல்லாம் நடைமுறைக்கு வராது. நம்மளாம் வந்து நார்மல் மிடில் கிளாஸ் பீப்புள் தான். ஸோ அதனால வந்து டக்குன்னு அது நம்மளோட ஓன் யூஸ்க்கு தான் வைக்கிறோம். அது வந்து எப்படி 1 இயர்க்குள்ளே எடுக்க முடியுமா என்னன்னு தெரியல. மோரோவர் அது 1 இயர்க்குள்ளே சில பேர் வந்து இன்ட்ரெஸ்ட் மட்டும் கட்டிட்டு அதுக்கப்புறம் கூட தான் எடுப்பாங்க. பட் இது எப்படி எந்த அளவுக்கு இது ஒர்க் ஆகும் தெரியல. பட் இது சுத்தமாக நல்லா இல்லை. we are not okay. as a middle class family இது நமக்கு செட் ஆகாது. வட்டி வருதில்ல, வட்டி வராது. நீ போச்சு வட்டியும் துண்ணணும், எல்லாமே நீங்கள் துண்ணணும். பேங்க்குக்கும் கவர்மெண்ட்டுங்க எவ்வளோ நல்லா இருக்கா. இப்போ வீடுங்க நல்லா இருக்க ரோடெல்லாம் பள்ளம் வெளிநாடு மாதிரி நல்லா பூமி ஆடை வச்சு வெளிநாடு அழி மாதிரி இந்த நாடு அழிய போகுது. கன்ஃபார்ம் அது முடிஞ்சு போகுது. அதுக்கெல்லாம் பணம் செலவாகுது. எங்களை மாதிரி ஏழை பணங்க அவங்களுக்கு செலவாகுது. நான் கேட்குற கேள்வி ஒன்றே ஒன்று தான். நல்லா இருக்க ரோடெல்லாம் பள்ளமாக்கிறானுங்க. பள்ளமாக இருக்கிற நேரத்தில் இன்னும் பள்ளமாக்கி அதில் ஒரு கார் போய் இறங்கிடுது. எல்லாம் இதெல்லாம் பணம் செலவாகல. இவங்களுக்கு மொத்தமாக எவனோ துண்டு போகிறாங்க. பில்டிங் கட்டுறேன், அத்தை கட்டுறேன், இத்தை கட்டுறேன், ஜனதன்னு இன்னைக்கு ஏழை வைக்கிற நகைக்கா வீணாக போட போகுது பேங்க்கு. என்னங்க நியாயமாக பேசுகிறாங்க? அஃப்கோர்ஸ் இட் இஸ். ஏன்னா கோல்ட் ப்ரைஸ் வந்து ஏறிட்டே போகுது இல்லையா? ஸோ இன்வெஸ்ட்மெண்ட் பர்பஸில் பண்ணுறவங்க பண்ணலாம் அக்கார்டிங் டு தேர் பிரின்சிபல். நாங்கள் 1 லேக் கொடுத்து வாங்குவாங்க, அவங்க 70க்கு தான் எடுத்துப்பாங்க. எங்களுக்கு தானே லாஸு. அது எங்களால் ஏற்றுக்க முடியல. இது ஃபுல்லாவே கஷ்டமான நியூஸ். இப்ப இருக்க நாங்க பொம்பளை பசங்க வச்சுக்கிறதுல எதுவுமே எங்களால வாங்க முடியாது. கவர்மெண்டா பார்த்து எங்களுக்கு ஏதாச்சும் கம்மி பண்ணாதான் உண்டு. அவங்களே நகை போட்டு கல்யாணம் பண்ணி கொடுக்குற மாதிரி இருந்தா ஓகே. அப்படிதான். இப்படியே ஜுவல் போயிடுச்சுன்னா அப்படியே சுத்தமாக முடியாது. இந்தியா எந்த அளவுக்கு போக போதோ தெரியல. நான் ஜுவல்னால ரொம்ப மோசமாக கீழ் போயிடும். அந்த ஜுவல்லை வச்சு ஏதாவது போகணும்னு நினச்சோம்.
பட் எதுவுமே இல்லை. இப்போ எல்லாமே இப்படி தான் போக வேண்டிய சூழ்நிலை, கட்டாயத்தில் தள்ளப்பட்டுட்டோம் நம்ம. இப்போ எதுக்கு அதுக்கப்புறம் எதுவும் எந்த முயற்சி எடுக்க முடியாது நம்மளால. இந்த கோல்டுலேருந்து ஏதாவது வந்தால் மட்டும்தான் திரும்பி அகைன் வர முடியும், கம்பேக் கொடுக்க முடியும். இல்லைன்னா திரும்ப இதே மாதிரி தான் போயிட்டு பின்தங்கி தான் போயிட்டு இருக்கணும் நம்ம. ஆமாம், கண்டிப்பாக இப்படி போச்சுன்னா அந்த இதுக்கு தான் வர வேண்டி இருக்கும், வேறு வழி கிடையாது எங்களுக்கு. அண்ட் மோஸ்ட்லி இந்த மிடில் கிளாஸில் இருக்கவங்க பசங்களை படிக்க வைக்கிறதுக்கு தான் மோஸ்ட்லி இந்த நகையெல்லாம் சேர்த்துட்டு வர்றது. கல்யாணங்கிறது வராது, ஃபர்ஸ்ட் அவங்களை நல்லா படிக்க வைக்கணும், ஒரு நல்ல எஜுகேஷன் கொடுக்கணும். ஸோ அதுக்கு வந்து இந்த கோல்டு வந்து பிற்காலத்தில் அவங்களுக்கு ஸ்டடீஸுக்கு உதவுன்னு எல்லாம் நினச்சி தான் இது பண்ணுறாங்க. ஏன்னா இப்போ வந்து என்ன சொல்கிறது, காசை சேர்த்து வைக்கிறதுங்கிறது வந்து நிறைய பேர் இப்போ செய்கிறதில்ல. ஸோ ஏதோ பொருளாக வாங்கி வச்சுன்னா பின்னால் யூஸ் ஆகும் அப்படிங்கிறாங்க. பட் இப்போ போகிற சுச்சுவேஷனை பார்த்தோன்னா அது எல்லாமே சாத்தியப்படாதுன்னு நினைக்கிறேன் நான். நம்ம ஒரு நகையை வந்து கொண்டு போய் பேங்க்ல வைக்கிறோம் அப்படின்னா அது உங்க நகை தான் அப்படிங்கிறதுக்கு ப்ரூஃப் வேணும். நீங்க பில் எடுத்துட்டு வாங்க, இல்லைன்னா நாங்க இது நம்ம இது சாதிவமா வாங்கின நகைக்கெல்லாம் பில்லு நாங்கள் எங்கே வைக்கிறது? நாங்கள் படிக்காத முண்டம் போய் வாங்கின சீட்டை வச்சுருக்க முடியுமா? படித்தவங்க வந்து நகை அது வந்து தெரிஞ்சு பில்லு எடுத்து வைப்பாங்க. இப்போ ஒரு 10 பசங்க இருக்குதுன்னா எதுனா போட்டு வைங்கன்னா எடுத்து பில்லை, அந்த பில்லை வச்சுக்கினா எடுத்து போய் வைக்க முடியுமா நகை? அதெல்லாம் சாத்தியமாகாது, எங்களுக்கு சாத்தியமாகாது. படிக்காதவங்களுக்கு போய் நகை வச்சுட்டு அந்த பில்லு காமினா இப்போது நாங்கள் நகை எடுத்த உடனே பில்லு நாங்கள் எங்கன்னா போட்டுருவோம், புரியுதா? அது ஒரு படித்தவங்களாக இருந்தால் அதை ஓணுன்னு எடுத்து வைப்பாங்க. நாங்களாம் அப்படி கிடையாது. வாங்கின அன்றைக்கி பார்த்தோமா போட்டோமா அப்படி இருந்துது. நாங்கள் அது இது பண்ண முடியாது. ஸோ இது எக்ஸெப்ட் பண்ண முடியாது. அண்ட் மோரோவர் ப்ரூஃபும் அதுக்கு நம்ம கொடுக்க முடியாது. ப்ரூஃப் கண்டிப்பாக கொடுக்க சொல்கிறாங்க. ஸோ எல்லாத்துக்கும் ப்ரூஃப் எப்படி காட்ட முடியும்? ஸோ அது கண்டிப்பாக அதை ஏற்றுக்க முடியாது. ப்ரூஃபு காட்ட முடியாது. எப்படி காட்ட முடியும்? எல்லாத்துக்கும் எப்படி வச்சுருக்க முடியும்? ஸோ நான் இது வந்து அப்போஸ் தான் பண்ணுறேன். நாங்கள் எங்கேயோ ஒரு இடத்துல கடன்காரர்கிட்ட போய் ஒரு அந்த காலத்தில் அவங்க நகை வாங்கி வச்சுருப்பாங்க, அது தொலைச்சிருப்பாங்க. அந்த நகையை வச்சு எங்கள் அவசரத்துக்கு எங்கள் பிள்ளைகளை காப்பாற்றணும், எங்கள் வயிற்றுக்கு இன்னொருத்தவங்களுக்கு உதைக்க வராங்க, நாங்கள் ஏதோ ஒரு அவசரத்துக்கு வாங்குவோம், அவங்ககிட்ட சீட்டு வாங்கி இவங்க மூஞ்சில் நட்டணுமாம்மா. அதெல்லாம் நல்லவங்களா அவெல்லாம் கேட்குறவல்ல. நாங்களாம் ஒரு ரோட்டில் போயிருக்கோம், அதுக்கு மேலே கேரு கட்டு ஜெல்மம் அவங்கெல்லாம் கேட்குறவங்களாம். இப்போ வாங்குறவங்க மேபி வேணா நம்ம ஜென்ரேஷன் ஆளுங்க கொஞ்சம் பக்காவாக வச்சுக்கணும். ஜுவல்ஸ் நம்ம வாங்கும் போது பில்லை நம்பி வாங்க மாட்டோம். பொருள் கிடைச்சா போதுன்னு நம்ம வாங்கிட்டு போகிறோம். எந்த ஒரு கடையில் நமக்கு தேவையான பொருள் கிடைக்கிறதா வந்துடுறோம், அவ்வளோதான். பில்ஸ்க்கு நம்ம இம்பார்ட்டன்டே கொடுக்கறது கிடையாது. இப்போ காலப்பட்ட பட்சத்தில் எந்த பில்ஸ் நம்ம பொறுமையாக வாங்குறோம்? டிராஃபிக்கில் கூட நம்ம பொறுமையாக போகிறது கிடையாது. அந்த 5 நிமிஷம் கிடைக்கிறதா ஸ்பீடாக போயிடும் எனக்கு எதிர்பார்க்கணும், தவிர பில்ஸ் நம்ம எதுவுமே கிடையாது. இப்போ ஜுவல் கூட வைக்க மாட்டோம். இனி கந்துவட்டி கடைக்காரங்களுக்குலாம் ஒரு நல்ல வாழ்வு இல்லையா? அந்த மாதிரி ஒரு இது. ஆமாம், கந்துவட்டி கடைக்காரங்களுக்குலாம் இது ஆகிடும். ஆனால் அரசாங்கம் தான் இது பண்ணணும், அதை புரியுதா? கந்த வட்டி வருது, செத்து போகிறாங்க, அதை வாங்கி இதை வாங்கி சூசைடு பண்ணிக்கிறாங்க, அது தப்பு. என்ன இவங்களே இது பண்ணாங்கன்னா இப்போ அவங்க கந்த வட்டிக்கு போக மாட்டாங்க. அரசாங்கமே கம்மி விலைக்கு ஒரு குறைஞ்ச விலைக்கு தரேன், நான் தரேன், நீ ஏன் போகிறீங்க அப்படின்னு சொன்னால் ஜனங்க போவாது. இப்போ கந்த வட்டிக்கு ஐயோ அவசரத்துக்கு கிடைக்குதுன்னு நான் கூட ஒரு 20 வட்டி கொடுப்பா, எனக்கு அவசரம் ஓணுன்னு வாங்கிடுவோம். வாங்கிட்டு பிற்பாடு தான் அது கொடுக்க சொல்கிறது தான் நம்மளுக்கு மேலே மீண்டு வந்துடுது, புரியுதா? இப்போ அரசாங்கம் எடுத்து கொஞ்சம் கம்மி விலைக்கு கொடுத்தா ஐயோ அந்த பேங்க்கில் போனால் கம்மியாகுது அப்படின்னு தான் போவோம். நீ ஏன் இப்படி பண்ணால் அப்புறம் பொதுமக்கள் நம்ம அவங்ககிட்ட வாங்கக்கூடாதுமா, எனக்கு தெரிஞ்சது. சரி, வாழ்வோ சாவோ நம்மளால முடிஞ்சு நம்ம பார்த்துக்கணும். அவங்ககிட்ட வாங்கி ரொம்ப நொந்துட்டேன், நான் ரொம்ப நொந்துட்டேன். அதெல்லாம் அவங்ககிட்ட வாங்கவே கூடாது. வாழ்வா சாவா இதுலேயே முடிச்சுக்கணும். காட்டி அவங்ககிட்ட போனால் எம்மகிட்ட போன மாரி நம்மள பேங்க்கை விட இப்போ வெளியவே வாங்கிக்கலாம் அப்படின்னு தோணுது. ஏன்னா பேங்க்கை நம்பி நம்ம எல்லாமே பண்ணுறதா இருக்குது. இப்போ பேங்க்கே நம்மளுக்கு இப்படி பண்ண சொல்ல நம்ம எப்படி இது தோணாது இல்லை நம்மளுக்கு. அதுக்கு நம்ம வட்டிக்கே வாங்கிடலாம். சூழ்நிலையே கந்து வட்டிக்காக மெயின் போயிட்டே இருக்கும் நம்ம. இந்த காலகட்டம் பார்த்தீங்கன்னா இப்போ ஜுவல்லை வச்சு போகிறத விட இப்போ இருக்க சூழ்நிலை 10%, 15%, 20% கிட்ட தான் இப்போ இந்த கந்து வட்டி விடுறாங்க. இப்போ அர்ஜென்ட் ஒரு எமர்ஜென்சி போனாலே அந்த மாதிரி வாங்கி தான் சூழ்நிலை இது பண்ணுறதா இருக்குது. இப்போ இன்ட்ரெஸ்ட் போனால் போகட்டும், நகை போனால் போகட்டும், நமக்கு இப்போ இருக்கிற சுச்சுவேஷனை ஹேண்டில் பண்ணுறதுக்கு கந்து வட்டி தவிர எதுவுமே கிடையாது. இப்போ போன முன்னா 5%, 2%, 3% இந்த இன்ட்ரெஸ்ட்டு இப்போ பார்த்தீங்கன்னா 15%, 20% கிட்ட இருக்குது. போனால் போகட்டும், அதுக்காகவே நம்ம போய் வட்டிக்கு வாங்கி தான் இப்போ ஃபேமிலி போயிட்டே இருக்குது. இப்போ நடுத்தர மக்கள் இல்லை, நார்மல் இருக்கிற பீப்புளே, நல்லா இருக்கிற பீப்புளே இன்ட்ரெஸ்ட்டாக வாங்கி காலத்தை ஓட்டுறாங்க. என்ன ஒரு கோரிக்கை நீங்க கவர்மெண்ட்டுக்கு சொல்லுவீங்க, இதை கேன்சல் பண்ணுங்க, அந்த மாதிரி ஏதாவது ஒரு கோரிக்கை இருக்கா? நகை விலையை குறைக்க சொல்லு, பருப்பு விலையை குறைக்க சொல்லு, எண்ணெய் விலையை குறைக்க சொல்லு, எல்லாருமே குறைக்க சொல்லுமா. என்ன
முக்கியமாக இதெல்லாம் நாங்கள் தான் லேடிஸ் தான் இப்போ போய் நாங்கள் சமையல்லாம் செய்கிறது புரியுதா? எங்களுக்கு தான் அந்த கஷ்டம் தெரியும். இப்போ பொண்ணு வச்சுக்கிறவங்க கூட நாங்கள் தான் போய் நகை வாங்கணும் அந்த பொண்ணுக்கு ஓணும்னா புரியுதா? ஆம்பளைங்க போக்குவரத்து கிடையாது, ஆம்பளைங்க அதை கண்டுக்க மாட்டாங்க. ஒரு சவரம் கூட இப்போ எடுக்க முடியுமாங்களால எடுக்க முடியாது, ஒரு கிராமே வாங்க முடியாது. அந்த மாதிரி நிலமையில அந்த தமிழ்நாட்டை விட்டு இப்போ 13,000 இருந்தது, 20,000 ஆச்சு, 23,000 ஆச்சு. இப்படியே போய் 1,00,000 ரூபாய்க்கு உட்காந்து நாங்கள் நகை வாங்குறது கவரிங்க தான் வாங்கி கட்டி கொடுக்கணும். உண்மையாக சொல்கிறேன், இதை போட்ட ஆச்சு அவங்க மனசை மாறி அவங்க நல்லவங்களா இருந்தால் அதை பண்ணணும். இல்லை எங்கள் ஏழை எங்கள் கஷ்டத்தெல்லாம் புரியாதுன்னா அவங்க செஞ்சால் நல்லது அப்படின்னு வச்சுக்கோ, அவங்களாம் கடவுள் கூட மன்னிக்க மாட்டோம். அவ்வளோதான். நாங்களாம் ஏழைங்க. இன்றைக்கி ஒருத்தருக்கு எங்கிட்ட ஒரு 10 சார் 20 சார் ஒன்றுமே கிடையாது, வாங்கின கடை கொடுக்க முடியாமல் உட்காந்து என்ன இதுலேயும் எங்கள் பாவத்தில் நிற்கிறாங்கன்னா அது கடவுள் விட்ட வழி, அது யாரும் சொல்ல. சம்மர் ஹாலிடேஸ் வந்தாச்சு, நம்ம ஜிடி ஹாலிடேஸும் வந்தாச்சு. ஜிடி ஹாலிடேஸ், சவுத் இந்தியாஸ் #1 டிராவல் பிராண்ட். Periyar Maniammai Institute of Science and Technology, Tanjavur. The world needs you. ஆச்சி பாதாம் ட்ரிங்க். ஆச்சி பாதாம் ட்ரிங்க் ஒன்னு வாங்கினா ஒன்னு ஃப்ரீ.